செல்வத்தின் அதிபதி குபேரன். அவரிடம் அளவற்ற பொக்கிஷம், தங்க அரண்மனை, நித்திய வளம். ஒரு நாள் அவரது சகோதரன் ராவணா ஆசையால் எரிந்தான். இந்த செல்வமெல்லாம் எனக்கு வேண்டும் என்று முடிவு செய்தான். ராவணன் தனது அசுர பலத்தால் குபேரனை சவால் செய்தான். போர் வெடித்தது. ஆனால் குபேரன் ராவணனின் சக்திக்கு சமமில்லை. சில நிமிடங்களில் ராவணன் குபேரனை வீழ்த்திவிட்டான். குபேரன் தனது புஷ்பக விமானத்தையும் இழந்தார், லங்கையையும் இழந்தார். செல்வமும் அதிகாரமும் எல்லாம் போயிற்று. ஒரே நாளில் உலகின் பணக்காரன் ஏழையாகிவிட்டான். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. குபேரன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் சிவாவை சரணடைந்தார், தவம் செய்தார். ஆண்டுகள் கடந்தது. பிரார்த்தனை. சிவபெருமான் அவருக்கு மீண்டும் அருள் புரிந்தார். அவரை மீண்டும் செல்வத்தின் கடவுளாக ஆசிர்வதித்தார். விளக்கம்: செல்வம் என்றால் அது நிலையானது இல்லை. ஆனால் நம்பிக்கை மற்றும் பக்தி எப்போதும் உன்னை மீண்டும் உயர்த்தும்.